அந்த தெய்வலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரனுங்கிற பதவியும் பட்டமும் போயிருமோ என்று சொல்லி அந்த முனீஸ்வரனோட பூஜையிலே கலகம் ஏற்படுத்தி விட்டது நானே. அப்பா ஏ தேவேந்திரா, தப்பு செஞ்சிட்ட. சரி, அத போய் முனீஸ்வரன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஓ, முனீஸ்வரனிடம் மன்னிப்பு கேட்டாமே நான் ஆங்கார கோபத்திற்கு நான் தாங்குவேனா? தாங்குவப்பா. சரி, தப்பு செஞ்சா மன்னிச்சிருவார். ஓ, தப்பு உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா மன்னிப்பு உண்டு என்று சொல்லி கடைசி வரைக்கும் நான் தப்பே செய்யறேன்னா ஆண்டவன் கொடுப்பான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. தப்பு செஞ்சோம்னா தப்பு உணர்ந்துடணும். நம்மளா வீட்டுக்கு பின்னால கட்டப்படி அடிச்சிருப்போம். எங்க அப்பா கட்டணும் அடிக்கல ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆமாப்பா, ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்த திருப்பி அவர் வந்து அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி மருமகனே மகனே, அடுத்த திருப்பி அவங்க கட்டப்படி வாங்காத, ஒரு சிசர் வாங்கி வைக்கல அப்பா கொண்டாதான் அப்பா சொல்லுவாங்க. ஆனா உணர்ந்துக்கணும் தப்பு. இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் மறைஞ்சு மாதிரிதான் அடிக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு முனீஸ்வரன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம் என்று முனீஸ்வரன் ஆங்கார கோபத்தோடு தரத்துக்கிட்டே ஐயா ஏ முனீஸ்வரா, உங்களுடைய பூஜையில ஒரு நேரத்து பூஜைய நான் தான் அதுல பங்கம் ஏற்படுத்தினேன். அதனால நீங்க தான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் ஐயா, தர வேண்டும் என்று சொல்லி தேவேந்திரன் கேட்ட பொழுது முனீஸ்வரனுக்கு அப்படியே கோபம் எல்லாம் தணிந்து போச்சு. உடனே ஆண்டவன் கிட்ட போன உடனே ஆண்டவன் சிவபெருமான் அழைத்தார். ஏ அப்பா ஏ தேவேந்திரா, தப்பா உணர்ந்து முனீஸ்வரன் கிட்ட மன்னிப்பு கேட்டதால சேவல் போல வடிவம் கொண்டு முனீஸ்வரனுடைய பூஜையில பங்கம் ஏற்படுத்தினாயோ, அதே சேவலாக முனீஸ்வரனுக்கு நீ தீர்த்தமாகவே போக்கடவா, அதே பூஜையில நீ தீர்த்தமாக போய் கடவா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் தேவேந்திரனுக்கு அப்படி ஒரு வரங்களை கொடுக்க ஐயாவாகப்பட்ட முனீஸ்வர சுவாமிக்கு பேர்பட்ட வரங்களை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எல்லாம் கொடுக்கிறாரு? கொல்லும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் இருக்க வேண்டாம். நீ ஒரு தெய்வமாக உலகத்துல போய் மக்களை காக்கும் தெய்வமாக போயிரு. ஆமா, நீ கைலாசத்துல இருந்து என்ன பூஜை பண்ணும்போது கிளம்பு நேராவது அப்படி எல்லாம் சொல்லல, பொறுமையா சொல்லுவேன். அப்படி சொல்றாரு. ஏன்னா அவர் பூஜையில எந்த தப்பும் இல்லை இல்லவா? பூஜையில தப்பு கிடையாது. ஆண்டவன் சிவபெருமான் இவ்வளவு நேரம் நல்லா இருக்குல்ல, முனீஸ்வர சாமிக்கு வாக்கு வரங்களை கொடுக்கிறார் இல்லவா? கொல்லும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அழிக்கும் வரம், தீராத நோய்கள் எல்லாம் ஐயாவாகப்பட்ட திருநீராலே தீர்க்க வரும். திருநீர் வட்ட இடம் தீவினையே வந்திடாதே. திருநீர் போன இடம் தீவினை வராதல்லவா? போகாத நோயா இருக்கட்டும், அவர் ஒரு பெரும்பாலும் இருப்பார். உனக்கு நேற்று கிளை பிடிச்சி ஆடினால்தான் திருவடிக்காரி திருநாள் பண்ண அப்படியா? ஆண்டவன் சிவபெருமானுடைய வார்த்தை கேட்டு என் ஐயா ஆகப்பட்ட முனீஸ்வர வரங்களையோ வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாராரே முனீஸ்வரன் வாங்கி கொண்டு வாராரே முனீஸ்வரன் வரங்களையோ வாங்கி கொண்டு வாராரே முனீஸ்வரன் எங்கே எங்கே போவோம் என்று பண
சுவாமி வரங்களை வாங்கி கொண்டு ஆமா சரி எங்கே போவோம் என்று சொல்லி எங்க போறாரு? அப்படியே வரக்கூடிய நேரம் கைலாசத்திலிருந்து வாரார். சரி அங்கே அகஸ்தியர் மலையிலே அகஸ்தியர் மலையிலே அகஸ்தியர் மலை அகஸ்திய மகா முனிவர். அகஸ்தியர் மலை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? அங்க இருக்கு. எங்க? கருந்தாங்கலக்குடி. இதுதான் வயசான ஒண்ணு ஆளு இருக்குன்னு நீ சொல்லுத வழுக்க பல்லு இல்ல அப்படி இப்படி இங்க. ஆனா வயசாளி தான். இருந்தாலும் பெரிய ஆளுக்கு இருக்கும் மேடம். எப்போதும் என் பெருமாளுக்கு ஒப்பந்தம் தான். ஆனா நீ எப்படி தெரியுமா சொல்லுவ? அந்த அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? கிளவர் இருக்க இடம் கேடுங்க. கிளவர் இருக்க இடம் கேடு. நம்ம அப்படி கிடையாது. பெரிய ஆள் இருக்கு மேடம். பெருமாளுக்கு ஒப்பந்தம். ஆனா 20 கூட நம்பிடலாம். 60 நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. ஆனா எங்க மாமா அப்படி கிடையாது. கிடையாது இல்லையா? நம்ம தாத்தா மாதிரி. தாத்தா வைக்கிறதா இல்லையோ? என் மாமா நம்ம தாத்தானே. ஒரு ஊருக்கு ஒரு பாதை. அப்ப அந்த அகஸ்தியர் மலையிலே அகஸ்திய மகா முனிவர் காவிரி ஆற்றையே ஒரு கமண்டலத்துல பிடித்து அடைத்து வச்சிருக்கிறார். அந்த காவிரி ஆற்றையே கமண்டலத்தில் பிடித்து அடைத்து வச்சதால ஈஸ்வரர் பார்த்தார். எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த நீரையே பிடித்து அடைத்து வச்சிருக்கிறார் என்று சொல்லி எடுத்தாரை அவர் ஒரு சோறுவோம் ஒரு சோறுவோம் ஒரு காகம் போல் வடிவம் கொண்டார் காவிரி ஆத்தையே ஒரு கமண்டலத்தை பிடித்து அடைத்து வைக்கிறார் என்று சொல்லி எடுத்தார் ஒரு சொரூபம் ஒரு காகம் போல் வடிவம் கொண்டு. சரி இப்ப கத்துங்க. இன்னும் 3 நாளைக்கு சுவார் தண்ணி காகம் போல வடிவம் கொண்டு அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார். அப்போ தண்ணீர் எல்லாம் அப்படியே நீர் விரித்து பறந்து சென்றுச்சு. அதாவது முனீஸ்வருடைய அருளாலே காகம் தட்டி அந்த நீர் விழுந்த காரணத்தாலதான் இன்னைக்கும் அது காவிரி என்று பெயர் இருக்கிறது. ஆமா அப்ப அங்கிருந்து பயணமாகி எங்கே போவோம் என்று நாட்டிலேயும் சாமி நல்ல நாடு நல்ல நாடு ஆணைகட்டி ஓரடிக்கும் அழகு திருநாடு. அழகு திருநாடு பேசணும்னா எப்படி சில்லுன்னு தான் தண்ணி பத்தி அப்பவே தெரிய வேண்டும். அது பேர்பட்ட நாடு மதுரை மாநகரத்திலே. ஓ மதுரை மாநகரத்திலே. ஆமா சரி. மதுரையில யார் இருக்கா? மதுரை மல்லி ஃபேமஸ். ஆமா யார் இருக்கா? மீனாட்சி. ஓ மீனாட்சி சொக்கர் கூட இருக்கா? அந்த அம்மா அங்கதான் இருக்கு. மீனாட்சி பச்சை கிளியோடு இருக்கா? அப்படி இருக்கு. சரி. அதாவது அங்கே உள்ள கோவில்ல கோபுரமானது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. கோபுரமானது கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமா சரி. அப்ப பார்த்தாரு முனீஸ்வரர். என்ன செய்கிறார்? கோபுரம் அழகா இருக்கு. ஐயப்பா இந்த இடத்துல நமக்கு ஒரு நிலைய வாங்கினா நல்லா இருக்குமே. அழகா இருக்கும். அந்த கோபுரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தினத்துல கோபுரம் பாதி கட்டிட்டு வேலையாட்கள்லாம் போய் தூங்க போயிட்டாங்க. இரவு நேரம் பார்த்தாரு என் ஐயா முனீஸ்வரர் சுவாமி கோபுரத்தை போய் வெட்டி பெட்டி பாதி பாதி போட்டாரு. பாதி இடிச்சாரு. மறுநாள் தினமாச்சு வேலையாட்கள் கொத்தனார் எல்லாம் வந்து உடனே
சொல்லி சும்மா நிக்கும் தள்ளி ஜாதி ஜிமின் எல்லாம் போட்டாதான் சரி மறுநாள் தினம் முதல்ல கோபுரம் கட்டிட்டு போறாங்க. சரி. மறுநாள் தினம் முதல்ல ஆமாய்யா. நைட்டு நேரம் வந்து ஐயா முனீஸ்வர சாமி அதையும் இடிச்சார். போ. இப்படி 3 நாள் தொடர்ந்து சரி. கெட்டை இடித்து கொண்டு இருக்கிறார். கெட்ட இடித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா முனீஸ்வரர் பண்ற சேட்டை அப்படி இருக்கு. ஆமா அட்டுழியம் ஞாபகம் கேட்கணும். அங்க நிலைய வாங்கணும்னு நினைச்சிட்டாரு. அங்க நிலைய வாங்கணும்னா நம்ம அட்டுழியம் பண்ணாதான் நிலைய வாங்க முடியும். வாங்காம இருப்பாரா? இப்படி இருக்க முடியுமா? அப்ப ஒரு நாளைய தினத்திலே ஆமாம்மா. என் ஐயா அவர்கள்பட்ட முனீஸ்வர சாமி ஆமையோ மதுரை வாழும் பாண்டிய மன்னன் கனவிலே தோன்றி ஒரு ட்ரீம்ல வராங்க. ஆமா சரி. அப்பா பாண்டிய மன்னா டேய் பாண்டி மன்னா மதுரை நகரத்திலே இந்த கோபுரத்துல சரி. எனக்கு ஒரு நிலையம் போட்டு ஆமா, எனக்கு ஒரு நிலையம் போட்டு எனக்கு தரணும்பா சரி. அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கனவிலே தோன்றிய ஐயாவாகப்பட்ட முனீஸ்வரர் சொன்ன பொழுது ஆமா, நீ அப்படி எனக்கு இந்த கோபுரத்துல நிலையம் போட்டு தந்தனா ஆமா. அந்த கோபுர வேலையும் சரி சரி. உன் கொடி கொடி வம்சமும் சரி இந்த மதுரை வாழ் ஜீவன்களும் சரி நல்ல முறையில வாழ வச்சு தருவேன் இன்றைக்கும் முனீஸ்வரன் அருள் எப்போதுமே இருக்கும் பாங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் ஐயாவாகப்பட்ட முனீஸ்வரர் சாமி சொன்ன பொழுது சொல்லும் பொழுது அந்த பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனோ அந்த ஒட்ட கோபுரம் தன்னதிலே ஐயாவாகப்பட்ட முனீஸ்வரர் சாமிக்கு தப்பட குடும்பம் ஒரு நிலையத்தை போட்டு நிலையத்தை போட்டு அங்க ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பேர் கொடுத்து ஒட்ட கோபுரத்து முனிய சுவாமி ஒட்டை கோபுரத்து முடிய சாமி ஏன்னா மொட்டையத்தை பத்தியா கோபுரம் சரி. அவ்வளவுதான் இடிச்சு போட்டிருக்காரு. ஓ இடிச்சு கொடுத்து அதனால கோபுரத்து சாமி ஒட்ட கோபுரத்து முனிய சுவாமி என்று சொல்லி முடிய சாமி என்று சொல்லி இங்கே ஒரு பெயர்களை வாங்கி ஆமா இந்த 4 சாலை இருக்கு பாத்துக்க. ஒரு 4 சேலை சாலைகள் 4500 சாட்டு இப்ப மத்த கேஸ் காலைல 4 மணி நேரம்